எந்த ஊர்லேயும் களை வாங்க மாட்டாங்க. ஏன்னா விரட்டுனா ஓட முடியாது அவங்களால. வாப்பு தம்பி வாப்பு ஐயா, மடுவு கணக்கு தாடா, வாடா ஊர் சாப்பாடு தானா. எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்னங்க ஐயா உதவி பண்ணணும்? ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆம்பளை கிடைக்காத ஒன்றும் கணேஷ் போயில கூட காசி மாதிரி ஆள்கிட்ட வாங்கிடலாம். பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது ஐயா. ஐயா கரடி தாயத்து எனக்கு ஒரு உதவி செய்யல. என்னங்க ஐயா உதவி பண்ணணும்? உங்கள் ஊர் பக்கம் எதுவும் பழசவட்டாக கிடக்குமா? செகநேட்டு 2 உள்ள தாய் 3 உள்ள தாயாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. வயக்காட்டில் கிட அமர்த்திக்கிறேன். அந்த அளவுக்கு போயிட்டியானே. இதோட கேவலமா 7 உள்ள தாயாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. விதி இல்லை பேக்குதி இல்லை. உங்கள் ஊரில் எது இருக்கா? எனக்கு பொம்பளை கல்யாணம் ஆகலைங்க. கவலைப்படாதீங்க மச்சான். ஏன் நீங்கள் மண்டி கொள்ளாமறீங்களா? என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி தரேன். சரி சரி, உணர்ச்சி வசப்படுவே இல்லை. உங்கள் தங்கச்சி யார் எப்படி இருக்கும்? அம்புட்டு அழகா இருக்கு என் தங்கச்சி. உன் தங்கச்சியை நான் கட்டி அடுத்த கலரிக்கு இந்த நெடுங்குளத்துக்கு நெட்ட புள்ளையோடு நான் வரணும். உங்கள் தங்கச்சி நான் கட்டுறது பெருசு இல்லை, அவளோட அந்த பொம்பளையும் அழகாக இருக்கக்கூடாது. காஞ்சி இந்த நெடுங்குளம் பொம்பளையாளுங்க அக்காவெல்லாம் உட்காந்துருக்கு, அதுக்கு ஊரம் மண்ணில் முட்டணும். நம்ம இப்படி அழகாக பிறக்கலைன்னு அந்த மாதிரி ஒரு தேவதையை கொண்டு வாங்க மச்சான். மச்சான் நல்லா இருக்குமா மச்சான்? காஞ்சிபுரம் போயிருக்கீங்களா மச்சான்? ஆமாம். காஞ்சிபுரத்தில் என்ன உசந்தது? காமாட்சி. காமாட்சி அம்மன். அதை விட உசந்தது பட்டுங்க. ஆமாங்க, காஞ்சி பட்டு. அந்த பட்டு தாங்க என் தங்கச்சி. ஐயா கிராஸு மின்னு மின்னு மின்னும். ஐயா மின்னுது, லைட்டை அமர்த்துது. போய் கூட்டுவாங்க. இல்லை இவன் பொண்ணு ஊப்பிட போகிறான்னா இல்லை காது ஊத்துக்கு லாரி ஊப்பிட போகிறானடா. என் தேவதை வர போகிறா. என்ன எங்கள் அக்கா தங்கச்சிலாம் சிரிக்குதுங்க. ஐயோ ஏதோ குறிய கிளப்பிட்டாங்க. மச்சான் என் தங்கச்சி காமாட்சி வந்திருக்குங்க. ஏங்க ஏக்கா சிரிக்குதியே? தம்பிக்கு இந்த பொண்ணு நல்லா இருக்காத்தா? ஏய் மேடையில் முனி ஓட்டம் இருக்குடா. ஐயனார் இருக்கும்போது எப்பறம் முனி ஓட்டம் இருக்கும்? என் தங்கச்சி சேலை கட்டினது என்னமோங்க போச்சுங்க ஒரு பிரேத மாதிரி. பிரேதம் இல்லைங்க என் தங்கச்சி. தங்கச்சி அப்பா என்னை கொல்ல பார்க்குறாக்கடா. எங்க அக்கா பிடிச்சிருக்குது. ஐயோ அப்பா ஏதோ கொல்ல பார்க்க. அப்போ ஏதோ கொண்டு வந்துட்டேன். இருமா சாயலுடைய கருவாடை தூக்கிட்டு வந்துட்டானா? என்னடா இளவாடா மச்சான். என் தங்கச்சி காமாட்சி வந்திருக்குங்க. ஐயா அது காமாட்சியோ மாங்காய் ஊறுகாயோ? என்னக்கா கைய காட்டுற? இது அழகா இருந்தா உங்களுக்கு பொறுக்காது. என் தங்கச்சி இதைத்தான் கட்டிக்கிட்டு போய் நான் மாடி தமிழ்ல சர்க்கஸ் நடத்த போறேன். உங்க தங்கச்சியை 2 வார்த்தை பேச சொல்லுங்க. அப்பத்தான் சின்ன சிறுசுக பிடிச்சா தானே மச்சான் கல்யாணம் பண்ண முடியும். அத்தா என்ன பணம் மர மட்டையை உரிச்ச மாதிரி சத்தம் வருது? ஒன்றும் இல்லை மச்சான், கூழில் கொஞ்சம் மோர் நிறைய சேர்த்து குடிச்சிருச்சு தங்கச்சி. ஓ மோரது குடிச்சு தொலைச்சிட்டாடா. பாட்டு பாட சொல்லுங்க. பாடுறா காமாட்சி. ஏன்னா வீட்டில் வயக்காட்டில் படுத்துக்கிறத கேட்டுக்கிட்டே இருப்பேன். பாட்டு பாடவா? பாடுதாயி. கொட்டையும் பாக்கும். கொஞ்சம் அலசிட்டு வரேன். போய் இந்த நேரத்தில் அலச பணம் கோந்தைய மூடு தாய். எங்கள் அக்காவுக்கு நல்லா தானே சிரிக்குது. ஏத்தா இது என்னடா இது சத்துன்னு உள்ள மிச்சப்பட்ட உருண்டையை உருட்டின மாதிரி நாசமாக போக. இன்னும் எந்த ஆம்பளைக்கும் ஒரு 75 நாளைக்கு பொண்டாட்டி நினைப்பே வராதுன்னே. பொண்டாட்டி போய் தொடரும்போது ஓம் மண்டதே நான் ஒரு ஏழை பொம்பளையா இல்லை கலையில் நடக்கிற நட்டுவா காலியாடா. மின்சார பூவே பெண் பூவே என் அடி குச்சிக்காரி முண்டை காமாட்சி